ஹலோ எவ்ரி ஒன் இட்ஸ் ஐ தமிழன் டெவலப்பர் ஸ்ட்ரீமர் இன்ஜினியர். நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி இருக்குது, உனக்கு எதுக்கு 4 கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர்ஸ் இது 4 கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது, இது 4 மானிட்டர்ஸ். இது 2 இங்கே இருக்கிறதான கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லிக்கலாம். பட் டெக்னிக்கலி 2 கம்ப்யூட்டர் கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 4 மானிட்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த கேள்வி, எதுக்காக 4 மானிட்டர்ஸ் தேவைப்படும்? உண்மையிலே கம்ப்யூட்டர்ஸ்க்கு 4 மானிட்டர் தேவைப்படுமா, இல்லை நீ ஓவர் கில் பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது பேசிக்காக வந்து ஃபேக்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எந்தெந்த பர்டிகுலர் யூஸுக்கு என்னென்ன மாதிரி மானிட்டர்ஸ் வாங்குவாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஃபன் ஃபேக்ட், நம்மகிட்ட ஒரு 55 inch 4K LED டிவி இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னைக்கு இதில் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். வித் பீயிங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட மெயின் விஷயத்தை வந்து ஆரம்பிக்கலாம். எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவுமே வந்து எல்லாரும் ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு இடத்துல வந்து ஓவர் கிளிக் பண்ண தான் செய்வாங்க. ஓவர் கில் பண்ண தான் செய்வாங்க. அந்த விஷயத்தில் நான் வந்து 2வது மானிட்டருக்கு போகும்போது எங்கள் அப்பா வந்து என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, டே உனக்கு எதுக்கு 2 மானிட்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக 3வது மானிட்டர் போகும்போது எல்லை மீறி போறடா அப்படின்னு சொன்னார். 4வது மானிட்டர் போகும்போது நீ கொஞ்சம் ஓவராக தான் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னும் ஆக்சுவலாக நம்ம 2-3 மானிட்டர்ஸ் வாங்க போகிறோம். உங்களுக்கு தெரியுது அங்கே ஒரு பெரிய கேப் தெரிகிறது அல்லவா? ஸோ இது கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகங்கிறது மாதிரி சில விஷயங்கள் பண்ண போகிறோம். பட் நம்ம மெயின் கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதுக்கு இவ்வளோ மானிட்டர்ஸ்னு சொல்லும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ப்ரொடக்டிவிட்டிங்கிற மாதிரி நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இப்போ கீபோர்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கீபோர்டில் வந்து சில ஸ்லோவாக டைப் பண்ணுவாங்க, சில ஸ்பீடாக டைப் பண்ணுவாங்க. அப்போ சில ஸ்பீடாக டைப் பண்ணுற சில பேர் சொல்லுவாங்க, நான் பற்றிய ஸ்பீடாக டைப் பண்ணி எவ்வளோ டைம் சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்மளாம் கேட்குற ஒரு கேள்வி இருக்கும், இவ்வளோ ஸ்பீடாக டைப் பண்ணி நீ வந்து 10 நிமிஷத்தில் டைப் பண்ணுறேன், நான் 12 நிமிஷத்தில் டைப் பண்ணுறேன், அதில் 2 நிமிஷம் சேவ் பண்ணி என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா? நியாயமான கேள்வி தான். பட் திங் இஸ் லைக், லாங் டேர்மில் பார்க்கும்போது ஒரு வருஷத்தில் இந்த மாதிரி 2 நிமிஷமாக நிறைய வாட்டி சேர்த்து நம்மளால் நிறைய டைம் சேவ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் தான் இதில். இப்போ நீங்கள் சிங்கிள் மானிட்டர் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேக்ரவுண்ட் எல்லா ஆப்ஸும் ரன் ஆகிட்டு இருக்கணும். உங்களுக்கு ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி எதாவது டைப் பண்ணால் நீங்கள் அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமல் மல்டிபிள் மானிட்டர் செட்டப்பில் வந்து உங்களால் டக்குன்னு எடுத்து பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கிளாக் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, இல்லாட்டி டிஸ்கார்ட், ஸ்பாட்டிஃபை, இல்லாட்டி கேலண்டர் ஆர் மேபி லைக் ஏதாவது ஒரு விஷயம் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களால் அந்த மானிட்டருக்கு ஆர் அந்த அப்ளிகேஷனை ஸ்விட்ச் பண்ணாமல் உங்களால் என்ன பண்ண முடியும்னா அதை டக்குன்னு பார்க்க முடியும். இது ஒரு அட்வான்டேஜ், ரொம்பவே டைம் சேவ் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். 2வது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்ட்ரீமராக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், மெயின் கேமிங் பீஸில் வந்து நான் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டே இருப்பேன், புரியுதுல? அண்ட் சாரி, மெயின் கேமிங் பீஸில் வந்து நம்ம வந்து கேம் விளையாடிட்டே இருப்போம். ஸ்ட்ரீமிங் பீஸ்னு சொல்லிட்டு சைடில் ஒன்று இருக்கும், அதில் சேட்டெல்லாம் ரீட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஒரே நேரத்தில் நம்மளால் கேமையும் பார்க்க முடியும், ஸ்ட்ரீமையும் பார்க்க முடியும். இது வந்து சிங்கிள் மானிட்டர் வச்சிருக்கவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அண்ட் இதே டைமில் இதை செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசின்னு கூட சொல்லலாம். அதாவது இப்போ இந்த மானிட்டரில் என்னெல்லாம் இருக்கோ இதை ஸ்ட்ரீமில் தெரியவே செய்யுது. ஸோ என்னோட டிஸ்கார்ட் மெசேஜஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரீமில் தெரியவே செய்யுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கான்ஃபிடென்ஷியலாக எந்தெந்த விஷயங்களும் கான்ஃபிடென்ஷியலாக வைக்கணுமோ அது ஒரு கம்ப்யூட்டர்லையும், அண்ட் எதெல்லாம் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி இன்னொரு இடத்துல வைக்க முடியும். இது வந்து இதுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு மீட்டிங்கில் ஜாயின் பண்ணாலும் சரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூம் மீட்டிங்காக இருந்தாலும் சரி தான், இல்லை கூகுள் மீட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் 2வது ஃபேக்டர். இதுக்கு அடுத்து நம்மளோட விஷயங்கள், இப்போ சென்டரில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மானிட்டர் இருக்குல்ல, இது வந்து ஒரு கேமிங் ஐபிஎஸ் மானிட்டர். இப்போ ஐபிஎஸ்ங்கிறதுக்குள்ளே போகிறோம். ஐபிஎஸ்னா என்னன்னா ஒரு டைப் ஆஃப் மானிட்டர் பேனல்ங்கிறது மாதிரி வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட நீங்கள் அந்த காலத்தில் எல்சிடி எல்இடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி. பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். இந்த பர்டிகுலர் மானிட்டரில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஆங்கிளிருந்து இதை பார்த்தாலும் இந்த மானிட்டரோட குவாலிட்டி அண்ட் அதோட கண்டென்ட் எல்லாம் நமக்கு கிளியராக தெரியும். அதாவது கிட்டத்தட்ட 178 டிகிரி நினைக்கிறேன், அந்த ஆங்கிள் வரைக்கும் பார்க்குறது வரைக்கும் நமக்கு வந்து அந்த வியூவபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டெக்னிக்கலி நீங்கள் மல்டிபிள் மானிட்டர் செட்டாக வைக்கும்போது இது ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும். நம்ம பழைய காலத்தில் லேப்டாப்லாம் யூஸ் பண்ணிப்போம், கவர்மெண்ட் லேப்டாப்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு சைட் ஆங்கிலேருந்து பார்க்கும்போது நெகட்டிவாக தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஆங்கிலேருந்து பார்த்தாலும் அது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஐபிஎஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த 4 மானிட்டர்ஸ் ஐபிஎஸ் தான், இந்த டிவி ஐபிஎஸ் தான். ஐபிஎஸ் இது இல்லைனா இது ஆக்சுவலாக ஐபிஎஸ் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப், இது ஐபிஎஸ் கிடையாது. அண்ட் அதே டைமில் நம்மளோட ஃபர்ஸ்ட் மானிட்டர் இருக்குல்ல, இதுதான் எல்லா இடத்துலேருந்து ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கின ஒரு மானிட்டர் 22 inch. இட்ஸ் நாட் ஐபிஎஸ் டிஎன் பேனல்லாம் நினைக்கிறேன், RVA பேனலாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே ஃபைன். என்னோட ஃபர்ஸ்ட் 27 inch வாழ்க்கை வந்து இங்கிருந்து ஆரம்பிச்சது. இது வந்து ஒரு 60 Hz மானிட்டர். இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் ரேட்டுக்குள்ள போகலாம். இது 60 Hz மானிட்டர் அண்ட் இது வந்து ஒரு 60 Hz டிஸ்பிளே. நீங்கள் பார்த்துருக்க இங்கே இருக்கிறதா ஒரு 22 inch 60 Hz டிஸ்பிளே. இது 145 Hz, இது 145 Hz, இது வந்து 240 Hz. 240 Hz சொல்லும்போது என்னன்னா ஒரு செகண்டில் 240 டைம்ஸ் இது ரீஃப்ரெஷ் ஆகும். விச் மீன்ஸ் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்களா, பல்ப் நம்ம வீட்டில் இருக்க குண்டு பல்பில் ஒரு செகண்ட் 25 வாட்டி அணைஞ்சு எரியும்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு செகண்டில் 240 டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா இது கண்டென்ட்டை ரீஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால இதோட மோஷன் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் கம்பேரிங் டு இந்த டிஸ்பிளே அண்ட் இந்த அதர் டிஸ்பிளேஸ். பட் த திங் இஸ் லைக் 240 Hzக்கும் 145 Hzக்கும் பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியவே செய்யாது. நிறைய பேர் சொல்லுவாங்க 60 Hzக்கு மேலே 60 fps மேலே நம்ம கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். கிளியராக நீங்கள் வந்து சைட் பை சைட் கம்பேர் பண்ணும்போது
யாராக இருந்தாலும் சரி தான் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓகே இந்த மானிட்டரில் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது, இந்த மானிட்டரில் ஸ்மூத்தாக தான் இருக்குது, எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் இந்த மானிட்டரில் வந்து கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது, ஸ்டக் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சைட் பை சைடில் கம்பேர் பண்ணும்போது நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் ஒரு ப்ரோ கேமராக இருந்தீங்கன்னா நீங்கள் சைட்டில் கம்பேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதெல்லாம் வரலாம். ஓகே, இவ்வளோ மானிட்டர் வச்சிருக்க, இப்போ எதுக்கு நீ டிவி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். நியாயமான ஒரு கேள்வி தான். இல்லாட்டி நீ டிவியே மானிட்டர் யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேள்வி இருக்கும். அங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டைமுக்கு போகிறோம். அதாவது டிவிலாம் இருக்குல்ல, டிவியில் வந்து டிஃபால்ட் என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸிங் சிப்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜ் ப்ராசஸ் பண்ணி தான் இது டிஸ்ப்ளே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ உள்ள லேட்டஸ்ட் இதில் வந்து அதெல்லாம் பைபாஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ப்ராசஸிங் பண்ணுறது நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். நியாயமான கேள்வி தான். பட் திங் இஸ் லைக் ப்ராசஸ் பண்ணுறது வந்து ஒரு கொஞ்சம் லைக் டைம் கொஞ்சம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எப்படி சொல்கிறதுக்கு, டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ரியல் டைமில் பண்ணினா கூட நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி ரியல் டைம் கேம் விளையாடுறதுக்கு அது செட் ஆகவே செய்யாது. ஸோ உங்களுக்கு இன்புட் லேக் அதிகமாக இருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மானிட்டரில் நீங்கள் கேம் விளையாடுறதுக்கும் ஒரு டிவியில் நீங்கள் கேம் விளையாடுறதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் மவுஸ் பாயிண்டரை மூவ் பண்ணும்போது கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, இந்த மவுஸை நான் மூவ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்து தான் அந்த மவுஸ் மூவ் ஆகுது, அந்த பாயிண்டர் மூவ் ஆகுது அப்படிங்கிறது உங்களால் சொல்ல தெரியும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட டிவி இன்னொரு பிரச்சனையாக இருக்குது. என்னென்னா அந்த பிக்சல்ஸ் பெர் இன்ச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, க்ளோஸுக்கு போகும்போது அந்த பிக்சல் நம்மளால் கண்ணில் என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியுது பிக்சல்ஸ் எந்த அளவுக்கு பெருசாக தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக் இந்த டிவி வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டும் கிடையாது. நார்மலாக 4K டிவி 55 இன்ச்சும் இங்கே நம்ம பார்த்துருக்குது இதோட பிக்சல்ஸ் பெர் இன்ச்சும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அதே டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஆங்கிலிருந்து நம்ம மொத்தமே பார்த்து முடிச்சிடும். பட் டிவின்னு சொல்லும்போது ரொம்ப பின்னாடி இருந்து தான் பார்ப்போம். ஸோ டிவியை யாரும் க்ளோஸ்அப்பில் இருந்து பார்க்க மாட்டாங்க, மானிட்டர் ரொம்ப பின்னாடி தள்ளியிருந்து யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுலேயும் ஒரே பிபே இருந்துச்சுன்னா கூட அது ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். அண்ட் அதே டைமில் டிவியில் இதே ஒரு ஃபேக்டர்னால தான் பெரிய டிவி வச்சிருக்கவங்க வந்து ரிசல்யூஷன் மோஸ்ட்டாக தெரியாதவங்க வந்து எனக்கு டிவி மட்டும் பெருசாக இருந்தால் போதும், நான் ரொம்ப தூரத்தில் இருந்தால் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறதுனால அவங்க 4K கூட போக மாட்டாங்க, 1080 வந்து நின்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்புட் டிலேயை பற்றி பேசிட்டோம். அதான் என்னன்னா லைக் அந்த ஹவுஸ் பாயிண்டர் மூவ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நான் சொன்னேன்ல. இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த விஷயங்கள் என்னன்னா ஓவர் கிளாக்கிங், அதுக்கப்புறம் ஜிசிங்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஓவர் கிளாக்கிங் என்னன்னா, இப்போ இது மானிட்டர் 248 சப்போர்ட் பண்ணும், சில மானிட்டர் 144 சப்போர்ட் பண்ணும். பட் அது ஓவர் கிளாக்கிங் மோடில் போட்டோம்னா 165 ஹெர்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த 144 165 பெருசாக டிஃபரன்ஸ் தெரியாது. பட் இன்புட் டிலேல கொஞ்சம் ஒரு சின்ன பாயிண்ட் சம்திங் ஃப்ராக்ஷன் ஆஃப் வேல்யூ வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த காம்படிட்டிவ் பிளேயர்ஸ், காம்படிட்டிவ் சிஎஸ்க்கு விளையாடுறவங்களா இருந்தாலும் சரி, வேலரண்ட் விளையாடுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. லைக் ஆல்ரெடி பிங்க்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது, அதெல்லாம் தாண்டி நான் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா கலர் ரீப்ரொடக்ஷனுக்குள்ள போகிறோம். ஒவ்வொரு மானிட்டரும் ஒவ்வொரு மாதிரி கலரை ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் ஒரே பிளாக் தான், கிட்டத்தட்ட மேலே இருக்கு வந்து கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக ஒரே பிளாக் தானா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து ஓகே, ஸோ இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இது ரெண்டுலேயும் ஒரே வால்பேப்பர் தான் நான் வச்சுருக்கேன், ஒரே கலர் தான் ஆக்சுவலாக. பட் உங்களுக்கு ரெண்டுமே ஐடென்டிக்கலான மானிட்டர் தான், ரெண்டுமே ஒரே மாடல் தான். ஏசர் VG270p அப்படிங்கிற மானிட்டர், மேலே இருக்கிறது புது மானிட்டர், கீழே இருக்கிறது நம்மளோட ஓல்டு மானிட்டர். ரெண்டுலேயும் ஒரே இதுதான் பண்ணியிருக்கோம். எக்ஸப்ட் ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒரு இதை வந்து நம்ம வந்து HDMI கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு இதை டிஸ்பிளே போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த HDMI கனெக்ட் பண்ணதுனால இந்த மானிட்டரில் என்ன பண்ண முடியாதுன்னா 144 ஹெர்ட்ஸுக்கு வர முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இது இப்போ 144 ரன் ஆகிட்டு இருக்கு, இது வந்து வெறும் 60 ரன் ஆகிட்டு இருக்கு. இது டிஸ்பிளே போர்ட்டில் இருக்குது, இது வந்து HDMI போர்ட்டில் இருக்குது. ரெண்டுக்குமே உங்களுக்கு டிஃபரன்ஸ் இல்லை, கலர் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேபிள் மாறினதுனால, அதுக்கப்புறம் பேனல் மாறுறதுனாலலாம் கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மானிட்டருக்கு போகிறோம். லைக் நம்மளோட ரைட் சைடில் இருக்க மானிட்டருக்கு போயிட்டு இதோட கலர் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோன்னா இது இன்னொரு கலரில் இருக்கும். ஸோ எல்லாமே ஒவ்வொரு கலரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா. ஸோ டெக்னிக்கலி அந்த பேனல் மாறுறதுனால கலர் மாறும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கலர்லேயும் எக்கச்சக்கமான ஃபேக்டர்ஸ் இருக்குது. சில மானிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்டுடியோ மானிட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அதெல்லாம் கலர் ரீப்ரொடக்ஷனில் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ரியல் லைஃப்பில் வந்து ஸ்டுடியோ மானிட்டர் பார்த்தது கிடையாது, ஏன்னா நான் யூஸ் பண்ணது கிடையாது, எனக்கு தேவைப்பட போகிறது கிடையாது. எப்பப்பெல்லாம் வந்து அந்த ஸ்டுடியோ மானிட்டர் யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய மூவி பார்ப்பீங்க, உங்களுக்கு வந்து அந்த படத்தில் எந்த மாதிரி கலர் கொண்டு வர நினச்சாங்களோ அதே கலர் நீங்கள் பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்டுடியோ மானிட்டர் வாங்குவீங்களா இருக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஷாப்பில் விஷயங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வீடியோ எடிட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டுடியோ மானிட்டர்ஸ் வாங்குவீங்க. மற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐபிஎஸ்ஸே போதும், எந்த ஆங்கிலேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு கண்டென்ட் தெரியும். அண்ட் அக்யூரேட்டாக மோஸ்ட்டாக கிட்டத்தட்ட உங்களுக்கு கலர் ரீப்ரொடக்ஷன் ஓரளவுக்கு இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த டிஎன் பேனல்னு சொல்லும்போது அந்தளவுக்கு கலர் தெரியாது, மோஸ்ட்டாக வந்து கலர் இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கலர் ரீப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டனா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். அடுத்து நம்ம ஜிசிங்க்கு போகிறோம். இந்த பர்டிகுலர் மானிட்டர் வந்து ஜிசிங் சப்போர்ட் பண்ணும். இந்த பர்டிகுலர் மானிட்டர் வந்து இந்த ரெண்டு மானிட்டர் வந்து ஃப்ரீசிங் சப்போர்ட் பண்ணும். அது என்ன ஜிசிங் ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டெக்னிக்கலி என்னன்னா, இப்போ நம்ம கேமில் வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து 240 இல்லை 360 FPS கிடச்சிட்டே இருக்காது, கம்மியாக கிடைக்கும். சம்டைம்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கும், சம்டைம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு மானிட்டரில் வந்து மானிட்டர் ஃப்ரீஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியோ, இல்லாட்டி வந்து உங்களுக்கு அந்த ஸ்டட்டர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, உங்களுக்கு ஸ்மூத்தான மோஷன் கிடைக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. டெக்னிக்கலி வந்து என்னென்னா, இப்போது
என்னோட மானிட்டர் 240 ஹெர்ட்ஸ். இப்போ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 240 FPS கொடுக்காம அதுக்கு கீழே தான் கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மானிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா 2-3 ஃப்ரேம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணும். அந்த மாதிரி ரிப்பீட்டட் ஃப்ரேம்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மானிட்டரோட ரீஃப்ரெஷ் ரேட்டை ரியல் டைமில் கம்மி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு வெறும் 100 FPS கொடுக்குது அப்படின்னா இதோட ரீஃப்ரெஷ் ரேட்டை 100 ஹெர்ட்ஸுக்கு கம்மி பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து FPS கம்மியாக இருந்தாலும் சரி, FPS கம்மியாக இருந்தாலும் மோஷன் வந்து ஸ்மூத்தாக இருந்த மாதிரி இருக்கும். புரியுதுல? ஸோ அண்ட் அதே டைமில் வந்து ஸ்க்ரீன் டேரிங் இருக்காது. ஸ்க்ரீன் டேரிங் சொல்லும்போது இந்த கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேலே பாதி இடத்துல ஒரு ஃப்ரேம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃப்ரேம் ரெண்டராக இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிறதுல வந்து இன்னொரு ஃப்ரேம் ரெண்டராக இருக்கும். அது வந்து நடுவில் ஒரு லைன் மாதிரி வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியும். நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து என்னால் வந்து ஸ்டாப் பண்ணிச்சு உங்களுக்கு காட்ட முடியவில்லை என்று நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் டேரிங் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த G-Sync அண்ட் FreeSync யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் FreeSync வந்து AMDயோடது ஓப்பன் சோர்ஸ், NVIDIAவோடது வந்து அந்த G-Sync அது ப்ரொப்ரைட்டரி. ஸோ இப்போ வந்து அது கிட்டத்தட்ட நிறைய மானிட்டர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபியூச்சரில் வந்து கொஞ்சம் அப்டேட்ஸ் வச்சு நிறைய மானிட்டர்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் டெக்னிக்கலி இப்போ எந்த ஒரு AMD அண்ட் NVIDIA கார்டு இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ஒரு காம்பேக்டபிள் மானிட்டர் இருந்துச்சுன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ விஷயம் என்னன்னா லோ FPS கிடச்சா கூட உங்களுக்கு ஸ்மூத்தான மோஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆக்சுவலான ஃபேக்ட். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற விஷயம் வந்து ரெசல்யூஷன். இது 1080 எல்லாமே நீங்கள் பார்த்துருக்க எல்லா மானிட்டரும் 1920x1080 தான். இந்த பர்டிகுலர் மட்டும் 4K 3840 into 2160p நினைக்கிறேன். 3840 into 2160p. ரெண்டுலேயுமே கிட்டத்தட்ட இது 27 இன்ச்சு. இந்த இதில் 4 மானிட்டர் வச்சா எந்த அளவுக்கு பெருசாக இருக்குமோ அதோட எக்ஸாக்ட் சைஸ் தான் இது. ஸோ டெக்னிக்கலி 4 மானிட்டர் வச்ச மாதிரி தான் இங்கே இருக்கும். பட் இந்த மானிட்டரை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். அண்ட் தட்ஸ் இட் பேசிக்லி. எதுக்காக மல்டிபிள் மானிட்டர் வச்சிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடக்டிவிட்டிக்காகவும் அண்ட் மல்டிபிள் விஷயங்கள் பண்ணும்போது ஸ்ட்ரீம் பண்ணிட்டு கேம் விளையாடும் போது 2 கம்ப்யூட்டர் நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து கேமிங்காகவும் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீமிங்காகவும் வைக்கும்போது கேமிங்கில் எந்த இம்பாக்ட் இல்லாமல் நம்மளால் கேம் விளையாட முடியும். அண்ட் ஸ்ட்ரீமிங்கில் எந்த இம்பாக்ட் இல்லாமல் குவாலிட்டி லாஸ் இல்லாமல் ஸ்ட்ரீம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் நம்ம கிட்ட இருக்கும். இந்த ஒரு விஷயத்தினால நம்ம மல்டிபிள் மானிட்டர்ஸ் வச்சிருக்கோம். அண்ட் இன்னும் மானிட்டர்ஸ் வரப்போது, இன்னும் CPUs வரப்போது ஃபியூச்சரில். அதெல்லாம் நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் பார்த்துக்கலாம். வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுற போகிறோம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மை தமிழன். பை, ஹேவ் ஃபன் அண்ட் டேக் கேர். பாய்.